முக்கியமான 3 கிரக சேர்க்கைங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் பெறக்கூடிய ஒரு அமைப்புன்னே சொல்லலாங்க. விளையாட்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கூட இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் சமுதாயத்திலுமே ஒரு அந்தஸ்துங்கிறது வரக்கூடிய நேரம். எல்லாருமே அதிகமாக விரும்பக்கூடிய நபராக மாறக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கனாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த நேரம் அமைய போகிறீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வெளியிடத்துலையும் சரி, முன்னாடி இருந்த பாதிப்பை விட இந்த வார காலகட்டங்களில் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. என்ன ஒன்று, மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது. அடிக்கடி முடிவு மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. மனசு அலைப்பாய விடாதீங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமான மாற்றத்தெல்லாம் கொண்டு வரக்கூடிய நேரம். ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த எதிர்ப்பாலின வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க பாருங்கள். நெருக்க அதிகம் காட்டுறது வேண்டாம். நீங்கள் சாதாரணமாக பேச்சுவார்த்தை கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அளவாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா விட்டதை பிடிக்கக்கூடிய காலமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அப்படி பார்க்குறப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு 2ஆம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. நீங்கள் மனசை வச்சிங்கன்னா பணப்புழக்கத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்கணும். இந்த நேரம் முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நம்பிக்கையோடு செயல்பட பாருங்க. குடும்பத்திலுமே இனி சுப காரியங்கள் படிப்படியாக நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறி கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்க முடியாது. நிறைய சொந்த பந்த வகையிலுமே ஒரு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீங்க. அதுவே மனசுக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கோம். இந்த நேரம் காசு பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசு இல்லை. ஒருத்தர்கிட்ட சொல் வாங்கக்கூடாது, ஒரு பேச்சு வாங்கக்கூடாதுன்னு கவனத்தில் இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா மிதுனராசிக்காரங்க தான். அந்த வகையிலே நிறைய வீண் பழி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். குழந்தைகள் வழியிலையாக இருக்கட்டும், இந்த சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், தேவையில்லாத வம்புங்கிறது வீடு தேடி வந்திருக்கும். குழந்தைகள் வழியிலுமே நிறைய சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கக்கூடியவங்களா மிதுன ராசி அன்பர்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை. எல்லாமே சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலேயுமே நல்ல மாட்டம் தான், குழந்தைகள் வழியிலுமே நல்ல மாட்டம் தான். குழந்தைகளால் வம்புங்கிறது இல்லை இந்த நேரம். அதே மாதிரி திடீர்னு இந்த நேரம் சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதால திடீர்னு சுபகாரி பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்கும். அதுவுமே நல்ல முடிவாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து, நிறைய பஞ்சாயத்து வந்திருக்கும். இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சகோதர வகையில் பிரச்சனை, இந்த சொந்த பந்த வகையில் நிறைய பஞ்சாயத்தாகவே போயிட்டு இருந்த விஷயம் கூட டக்குன்னு இந்த நேரம் சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி வக்கரகதியில் இருக்கிறாரு. அதனால் குரு கூடவே பார்க்குறாரு. தடப்பட்ட காரம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அதனால் எந்த முயற்சி கொடுக்குறதா இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அது டக்குன்னு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்கு சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்கு 5, 12 இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் அமைகிறது. புத்திரஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வர்றதால கொஞ்சம் குழந்தைகள் வழியில் பொறுத்த வரைக்குமே வம்புங்கிறது இல்லை. ஆனால் குழந்தைகளால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கல்வி நிலையோ இல்லைன்னா அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியாலேயோ கொஞ்சம் செலவுங்கிறது இந்த நேரம் இருக்கும். ஆனால் அது எதிர்கால நலனுக்கு அது சிறப்புன்னு சொல்லலாம். புத சுக்கிர யோகம் இருக்கிறதால பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உங்கள் மனசில் என்ன என்னவோ அதுதான் நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை சிந்திக்க பாருங்கள். நல்லதை நடக்குன்னு நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே கைகூடி வரும். இந்த மாமா மச்சம் வழியில், இந்த மைத்துனர் வழியில் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனக்கசப்பாகவே இருந்திருப்பீங்க. அது வெளியில் நீங்கள் சொல்லலைனாலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்ததில்ல. பந்த பாசம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளிப்படுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சம்பவம் நடக்க போகுது. பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி செய்கிறேன்னு செஞ்சு நிறைய உங்கள் பணத்தை எல்லாமே இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை வந்தாலுமே செய்யக்கூடிய வேலையிலையுமே இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க. நிறைய பேர் வேலையில் இதுக்கு முன்னாடி மனசாம்பு செஞ்சுருப்பீங்க. என்ன தான் உழைப்பு கொடுத்தாலுமே ஒரு நல்ல பேர் எடுக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஆனால் அந்த வருத்தம் இனி இல்லை. உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலையிலுமே
இந்த சரியான நேரத்தில் சரியான வேலையை செஞ்சு கொடுக்க பாருங்கள், அதுவே போதும். சிறப்பாக இருக்குது, சிந்தனை சிறப்பாக இருக்குது, நிறைய முயற்சி செய்வீங்க, அதுவுமே சாதகமான பலனை தரும். அதே மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் வெளியூரில் இடமாற்றம் ஏற்படுறது, அதே மாதிரி ஒரு வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் வெளியூர் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் பகவானுடைய தன்மை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய பாதிப்பு இதுக்கு முன்னாடி இருந்தால் கூட இந்த நேரம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புத ஆதித்ய யோகம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது எல்லாமே நல்ல முறையாக பங்கிட்டு கொடுத்துட்டு நீங்களுமே நல்ல முறையாக அதை வச்சு ஒரு முன்னேறணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி தடை இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு அந்த தடை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெற்றவங்க தான் பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த சொத்து வகையில் கொஞ்சம் தடையை கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் பெற்றவங்க வழியிலுமே இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க. பெற்றவங்களுமே மனசு வந்து இந்த நேரம் உங்களுக்கு நல்ல காரியங்களை ஏற்படுத்த போகிறாங்க. சகல சௌபாகியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகல சௌகரியமான காரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க. செவ்வாய் பகவானுடைய தன்மை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக இந்த நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். என்றைக்கும் ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க, அதை நீங்கள் விற்கணும்னு நினச்சா கூட விற்க முடியாத சூழ்நிலை, நல்ல விலைக்கு போகக்கூடாத ஒரு சூழ்நிலையில எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நல்ல விலைக்கு விற்கலாம், லாபம் பார்க்கலாம், நில சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. தொழிலுமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குறத விடவும் நல்ல லாபம் கொண்டு வர முடியும். குரு மங்கள யோகம், அதனால் வீட்டிலுமே நீ சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. சுக்கரனுடைய தன்மை, புதன் பகவானுடைய தன்மை, குரு பகவானுடைய தன்மை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். குழந்தைகள் வழியிலையும் நல்ல மாற்றம். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட வேலைக்காக முயற்சி செய்கிறாங்க, நல்ல பலன் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த வார காலத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும், வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் கண்ட கனவு ஆக மொத்தத்தில் இந்த நேரம் நிறைவேறதுனால முயற்சியை கைவிட்டுறாதீங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. துணிஞ்சு எடுக்கிற முடிவு ஒரு வெற்றி தரக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான நிலைக்கு வருவீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு கண்ணு தாங்க. ஏன்னா பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட பேசுறதுக்குனே ஒரு கூட்டம் எப்பயுமே உங்களை சுற்றி தான் இருக்கும் அந்த நேரம் பொறுத்த வரைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த பேச்சால் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க, வீணான வம்பு இல்லாமல் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனாலுமே கொஞ்சம் எதிர்ப்பாளின வகையில் மட்டும் கவனமாக இருந்துக்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் மனசு இருக்கக்கூடிய பல விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. என்ன ஒன்று, பெண்களுக்கு கொஞ்சம் மறதி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விரைய செலவு கொஞ்சம் வரும். அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே பெருசாக பாதிப்பு இல்லை. உடல் நலத்திலையுமே முன்னாடி விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதுரியங்கிறது நேரம் பேசுங்க. இயல்பாகவே உங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லை, புத்திசாலித்தனம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். அதுவே மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு தான். இந்த நேரம் புத்திசாலித்தனத்தால் எதையும் சாதிப்பீங்கன்னு சொல்லலாங்க. சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் செய்யலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் ஏக்கம் தீரும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரணும் அமையும். பெரிய மனிதருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே நெருக்கடிங்கிறது இல்லை. பிரிஞ்சவங்க கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு தான். வருமானமாக எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால் இந்த நேரம் கொண்டு வர முடியும்னு சொல்லலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறது இனிதாங்க நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெருக்கடிங்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இந்த நேரம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே நெருக்கடி இல்லை. ஒரு உயர்வான நிலைமை தான். தெய்வ அருள் கூடவே நிற்கிது. பெரிய மனிதருடைய உதவியும் கூடவே நிற்கிது. அதனால் தடவட்ட வேலை நடக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. கேது பகவானும் கூட இருக்கிறதால நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி தான். துணிச்சல் தைரியத்தோடு இருக்க பாருங்கள். புதுசாக வீடு வாங்கணும், நீங்கள் கண்ட கனவு நனவாகும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ஆனால் மற்றவங்கள நம்பி மட்டும் எந்த பொறுப்பும் ஒப்படைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிங்கிறது இல்லைங்க. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை கொண்டு வர முடியும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ளே சந்திக்கிற குரு இருக்கிறதால நீங்கள் கண்ட கனவு நனவாகும். திருமண வயசு வந்துமே ஒரு திருமணம் அமையலையே வரன் அமையலையே நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல வரனாக அமையும். திருமணம் முடிச்சவங்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். தடப்பட்டு வந்தது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. உங்களை வேணான்னு உதறி தள்ளிட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்க. அது சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், நண்பர்கள் வகையிலையாகட்டும், இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே இந்த நேரம் சிறப்பு தான். அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில்
மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கணும். மேலுமே ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்யறது நல்லது தான். அதாவது மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்துமே கஷ்டம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வந்து இந்த அமாவாசை நாட்களையோ பௌர்ணமி நாட்களோ உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உள்ளங்கையில் இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள், அதாவது இந்த வெல்லம் சக்கரை மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வச்ச பின்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட நிலவாசப்படிக்கு வெளியில் நீங்கள் ஒரு மூலையில் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். எறும்புகள் அதை வந்து சாப்பிட்றப்ப நெச்சு நல்ல மாட்டம்தான். நன்றி நண்பர்களே.